மேடம் எங்க தாத்தாக்கு எமர்ஜென்சின்னு கூட்டிட்டு வந்திருக்கோம். டாக்டர் சர்ஜரி பண்ணுங்கிறாரு. இந்தாங்க இன்சூரன்ஸ் கார்டு. ஃபார்மாலிட்டிஸ் என்னன்னு பாருங்க. ஐயோ சாரி மேடம், உங்களோட இன்சூரன்ஸ் ஏஜென்சி நெட்வொர்க்ல எங்க ஹாஸ்பிட்டல் இல்ல. நீங்க கேஷ் அப்ஃப்ரண்டா பே பண்ணி ஆகணும். ஹலோ மேடம், ஜெனரல் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியாவுடைய கேஷ்லெஸ் எவ்ரிவேர் சர்க்குலர் படி எமர்ஜென்சின்னு நாங்க வந்தோம்னா நீங்க எங்களுக்கு கேஷ்லெஸ் ட்ரீட்மெண்ட் கொடுத்தே ஆகணும். டைப் இல்லைனா கூட எங்க இன்சூரர் கிட்ட நாங்க 48 மணி நேரத்துக்குள்ள இன்ஃபார்ம் பண்ணா போதும். இதுவே எலெக்டிவ் சர்ஜரி இருந்துச்சுன்னா 48 ஹவர்ஸ்க்கு முன்னாடி இன்ஃபார்ம் பண்ணா போதும். உங்க ஹாஸ்பிட்டல் என்ன பிளாக் லிஸ்ட் பண்ணப்பட்டிருக்கா இல்ல டீபேனல் பண்ணப்பட்டிருக்கா? இல்ல அப்ப நீங்க கண்டிப்பா எனக்கு கேஷ்லெஸ் ட்ரீட்மெண்ட் டைப் இல்லைனாலும் தந்தே ஆகணும். உங்களோட இன்சூரர் கிட்டயோ டிபிஏ கிட்டயோ கோஆர்டினேட் பண்ணிக்கோங்க. இன்ஃபேக்ட் கன்சியூமர் வெல்ஃபேர் அசோசியேஷன் வர்சஸ் யுனைடெட் இந்தியா இன்சூரன்ஸோட ஃபாரம் என்ன ரூல் பண்ணியிருக்காங்கன்னா, எமர்ஜென்சி இன்டிமேஷன் ஏதாவது டிலே இருந்துச்சுன்னா அது கிரவுண்ட்ஸ் ஃபார் ரிஜெக்ஷனுக்கு எடுத்துக்க கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. இன்சூரருக்கு ஈவன் ஃபைனும் கொடுத்துருக்காங்க எமர்ஜென்சி கேர் டினை பண்ணதுக்கு. இது வந்து அன்ஃபேர் ட்ரேட் ப்ராக்டிஸாக டேர்ம் பண்ணி வச்சிருக்காங்க. டைப் இருக்கோ டைப் இல்லையோ அது மேட்ரு கிடையாது. உங்களோட பாலிசி அதை கவர் பண்ணுதுன்னா உங்களுக்கு கேஷ்லெஸ் ட்ரீட்மெண்ட்க்கு ரைட் இருக்கு. இன்சூரர் கண்டிப்பா 1 மணி நேரத்துக்குள்ள ரெஸ்பாண்ட் பண்ணியே ஆகணும். வேற யாராவது ஏதாவது சொன்னாங்கன்னா அதை நம்பிடாதீங்க. இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதா இருந்ததா இல்லையான்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிருங்க.